ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ரைட்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,000க்கு மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், 40 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 19th மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ரைட்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 19th மே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 24 மே அப்போ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 40 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் இல்லைனா வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. 40% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் அந்த டிகிரியில் வந்து எடுத்திருந்தா எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 125 கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் வந்து கிடையாது. நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தால் 50% மார்க் வந்து எடுத்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடியாக இருந்தால் 40% மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ்மே வந்து பாருங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து தனித்தனியாக வந்து இங்கே வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே வந்து 14,643 ரூபா. அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து பர் மந்த்துக்கு வந்து பாருங்கள் 26,649 ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடையாது. நார்த் சைடு தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 300 ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே ஹெல்ப்லைனுக்கு நம்பர் இமெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த rights.com இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அந்த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே 1 by 1 இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டென்டல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.